பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்தன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக இந்த மாத ராசி பலன், அதாவது 1/7/2025 ஜூலை மாதம், இந்த ஜூலை மாத ராசி பலனை இந்த பராசரர் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி மூலமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நண்பர்களே. இந்த ஜூலை மாத ராசி பலன் பார்க்கும்போது ரிஷப ராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதம்? ரிஷப ராசி என்றாவே உங்களோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. சுக்கரன் தாங்க எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமே. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் சொகுசான வாழ்க்கைக்கும் சுக்கரன் தான் அதிபதியே. அவரு நல்லா இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்காதுன்னு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டு சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப உங்க ராசியிலேயே சுக்கர பகவான் ஆட்சி பெற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதாவது சுக்கரன் இந்த ஜூலை மாதம் முதல்ல இருந்தே உங்களுக்கு ஆட்சி பெறாரு. 25 தேதி வரைக்கும், ஜூலை 25 வரைக்கும் ஆட்சியில் இருக்காரு. அப்ப உங்க ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருப்பதனால நீங்க அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை, நீங்க நினைச்சதை அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். ஏன்னா உங்க ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்கனால உங்களுக்கு அனைத்துமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. உங்களுக்கு கோச்சார நிலையிலும் பார்த்தாலும் எல்லாமே நல்லா, கிரகங்கள சஞ்சாரங்கள் நல்லா இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு, தனக்காரகன் குரு அஷ்டமாதிபதி 2ல இருக்கும்போது யார் மூலியமாச்சும் ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருப்பார். ரிஷபராசிக்கு ஏதோ ஒரு ரூபமாக அவங்களுக்கு பணம் காசுகள் கையில் புழங்கி கொண்டே இருக்கும் என்பது ஒரு இந்த ராசிக்கு. அதே மாதிரி உங்களோட 4ஆம் அதிபதியே வரக்கூடியவர் சூரிய பகவான் 2ல் இருக்கார். அப்ப ஏதோ ஒரு இடம் சம்பந்தமான ஒரு விஷயத்திலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அனுகூலம் கொடுக்கும். வீடு சம்பந்தமான ஒரு நிலைப்பாடுலாம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார நிலையும் நல்லா இருக்குங்க இந்த மாசம் உங்களுக்கு. அப்ப இந்த இந்த மாதம் ஜூலை மாதம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஒரு தன்மைகள் உங்க ராசிக்கும் நல்ல அனுகூலமான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் பகவான் 4 இருக்கார். செவ்வாய் பகவான் 4 இருந்த உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவங்கள ஒரு பகையை கொடுக்கும்னு வச்சுங்களேன். உறவு வகையில. ஆனா செவ்வாய் நான் 7க்கும் 12க்கு அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஒரு மாத காலமும். அப்ப செவ்வாய் கேது 4ல செஞ்சிருக்கும் போது உறவுகள்ல ஒரு சிக்கலை உண்டாக்கும். அப்போ உறவு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமோடு இருப்பது நல்லது. ஒரு பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாண்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை தருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல 4ஆம் இடங்கிறது உறவு ஸ்தானம். உறவு ஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கனால ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரு இது. மற்றபடியெல்லாம் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான ஒரு மாதம் இந்த மாதம். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கனால அந்நிய சம்பந்தமான ஒரு தொழில உங்களுக்கு முதலீடு செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும், லாபத்தில் சனி பகவான் இருப்பதனால அளவுக்கு அதிகமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சனி அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும். ஏன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் லாபத்தில் இருக்கார். அப்ப தொழில் நிலையான நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டங்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையக்கூடிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி